அனைவருக்கும் வணக்கம். இபிஐயின் தமிழ் நண்பன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம 3 வயர்ல கைப்பிடி வைக்கிறது எப்படின்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்ப நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற பட்டன் சிகப்பு கலர்ல இருக்கும். அதை நீங்க தொட்டுட்டீங்கன்னா கருப்பு கலருக்கு மாறிடும். பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் தொட்டுட்டீங்கன்னா இபிஐயின் தமிழ் நண்பன் சேனல்ல வர எந்த வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ண வேண்டாம். எல்லா வீடியோஸையும் நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம 3 வயர்ல கைப்பிடி எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். இது நம்ம மிக்சட் நாட்ல பின்னின 1 ரோல் வயர் கூடைக்காக நான் ஏற்கனவே ஒரு கைப்பிடி வச்சுட்டேன். இப்போ இந்த பிஸ்கெட் நாட்டுக்கு மேல 2 பிஸ்கெட் நாட்டுக்கு மேலேயும் அடையாள வயர் கோர்த்து வச்சிருக்கேன். 3 வயர் வச்சு நான் இந்த கூடைக்கு கைப்பிடி போட போறேன். ஒரு வயருடைய அளவும் பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர் எடுத்துக்கணும். 2 மஞ்சள் வயரும் ஒரு ரோஸ் கலர் வயரும் நான் எடுத்திருக்கேன். வயருடைய சொரசொரப்பான பகுதி, அதாவது பள்ளமான பகுதி இந்த மாதிரி மேல் பக்கம் வர்ற மாதிரி நீங்க வயரை அந்த நாட்குள்ள கோர்க்கணும். நம்ம அடையாளமா ஒரு வயர் கோர்த்து வச்சிருந்தோம் இல்லையா ஒரு நாட்ல, அந்த நாட்ல வயரை இந்த மாதிரி கோர்த்து 2 பக்கமா எடுத்துக்கோங்க. 3 வயரை நம்ம கொடுத்த உடனே இப்போ 6 வயர் ஆயிடுச்சு. உள்பக்கம் இந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. வலுவலுன்னு இருக்கணும் உள்பக்கம். இப்போ இப்படி எடுத்து பார்க்கணும். எல்லா வயரும் சமனான ஹைட்ல இருக்கா, சமனான மெஷர்மெண்ட்ல இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ முதல்ல மஞ்சள் வயர், அடுத்த மஞ்சள் வயர் இப்படி எக்ஸ் மாதிரி வி ஷேப்ல வச்சுக்கணும். அடுத்த மஞ்சள் வயரை கீழே வச்சு மஞ்சள் வயர் மேல வைக்கிறோம். 3வது வயரை மஞ்சள் வயர் கீழே, மஞ்சள் வயர் மேல, ரோஸ் வயரை மஞ்சள் வயர் மேல, மஞ்சள் வயர் கீழே, ரோஸ் வயர் மேல, இந்த மாதிரி நம்ம வைக்கணும். இந்த மாதிரி வந்துருச்சான்னு பார்த்துட்டு அடுத்து பின்ன ஆரம்பிங்க. இந்த மஞ்சள் வயரை பின்பக்கமா இப்படி எடுத்துட்டு வரோம். அந்த மஞ்சள் வயருக்கு கீழே, மஞ்சள் வயருக்கு மேல, ரோஸ் வயருக்கு கீழே இப்போ எடுத்துட்டு வந்து வச்சாச்சு. திரும்ப இப்போ இந்த மஞ்சள் வயர் எடுத்துட்டு போறோம். இந்த மஞ்சள் வயருக்கு கீழே, ரோஸ் வயருக்கு மேல, மஞ்சள் வயருக்கு கீழே. அடுத்து இந்த மஞ்சள் வயர் ரோஸ் வயருக்கு மேல, மஞ்சள் வயருக்கு கீழே. இதே மாதிரி ஒரு வயரையும் நம்ம பின்னிக்கிட்டே வரப்போறோம். தொடர்ந்து இதே மாதிரி பின்னிக்கிட்டே வந்தீங்கன்னா இதை பார்த்து பின்னினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ரோஸ் வயருக்கு கீழே, மஞ்சள் வயருக்கு மேல, திரும்பவும் மஞ்சள் வயருக்கு கீழே. இந்த மாதிரி நம்ம பின்னிக்கிட்டே வரும்போது 2 வரி மஞ்சளாவும் 1 வரி ரோஸாவும் வரும். இந்த மாதிரி வருதான்னு நீங்க பின்னும்போது நீங்க சரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி பின்னிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த ஹேண்டில் நீங்க பின்னிடலாம். இந்த வீடியோ ஃபுல்லா காமிக்கிறேன், நீங்க இதை பார்த்து நீங்க பின்னலாம். இப்போ இந்த கூடையை ஃபினிஷ் பண்ணும்போது நமக்கு எக்ஸஸா இருந்த வயர் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வயரை இப்போ நான் இந்த கைப்பிடிக்குள்ள கொடுக்க போறேன். நீங்க இப்போ பிகினர்ஸா இருந்தீங்கன்னா இந்த கைப்பிடிக்குள்ள வயர் கொடுக்க வேண்டாம். முதல்ல இந்த கைப்பிடியை இதே மாதிரி பின்னி பழகி கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க இந்த வயரை நீங்க கொடுக்கலாம். இப்போ நான் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வயரை நான் இதில் கொடுக்குறேன். நம்ம கோர்த்து முடிச்சுட்டு அதிகமா எக்ஸஸா இருந்த வயர் எல்லாத்தையும் இப்போ நான் மிச்சம் மீதி வயர் எல்லாத்தையும் வேஸ்ட் வயர் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்தேன், அதை இதில் கொடுக்குறேன். நீங்க முதல்ல பழகிறவங்களா இருந்தா வேற கலர் வயரை கூட நீங்க உள்ள கொடுத்துக்கலாம், இல்ல வயர் கொடுக்காமலும் நீங்க பின்னலாம். எப்படி பின்னினாலும் கைப்பிடி நல்லா இருக்கும். நான் உள்ள வயர் வச்சு நான் பின்றேன். முதல்ல 2 சுத்து நீங்க பின்ன ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு முதல்ல பிடி கிடைக்காது, ஹோல்டு கிடைக்காது. 2 சுத்து நீங்க பின்னிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹோல்டு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிரும். பாருங்க, இந்த மஞ்சள் வயருக்கு கீழே, ரோஸ் வயருக்கு மேல, இந்த மஞ்சள் வயருக்கு கீழே இப்படி கொண்டு வந்துடுறோம். இதுதான் ஒரு ரவுண்டு. அதே மாதிரி எல்லா வயரையும் இதே மாதிரி ஒரு ரவுண்டு லெஃப்ட் ரைட்டுன்னு மாத்தி நம்ம பின்னிக்கிட்டே வந்தோம்னா கைப்பிடி கம்ப்ளீட் ஆயிரும்.
இந்த ஒன் ஸ்டெப்பையே நம்ம வந்து தொடர்ந்து இந்த ஒரே ஸ்டெப்பை தொடர்ந்து நம்ம பின்னிக்கிட்டே வரப்போறோம். வேற எந்த ஸ்டெப்புமே கிடையாது இதுல. லெஃப்ட்ல இருக்க வயரை கீழே இருந்து மேலே கொண்டு வர போறோம், ரைட்ல இருக்க வயரை அதே மாதிரி கீழே இருந்து மேலே கொண்டு வர போறோம். 2 வயர் கைப்பிடி நீங்க ஏற்கனவே பின்னிருந்தீங்கன்னா இந்த கைப்பிடி உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். முதல்ல பின்னும்போது இடையில வயர் இந்த மாதிரி சொருகி விட்டுட்டு பின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். கொஞ்சம் நல்லா வயர் உள்ள இல்லாம நம்ம பின்னி பழகிட்டோம்னா அதுக்கப்புறமா இந்த வயர் சொருகிட்டு பின்றது ஈஸியா இருக்கும். நான் 2 மஞ்சள் வயரை முதல்ல வச்சுட்டு கடைசியா ரோஸ் கலர் வயரை வச்சிருக்கேன். நீங்க மாத்தி வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். மஞ்சள் ரோஸ் அப்புறம் மஞ்சள்னு மாத்தி வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். இல்ல சிங்கிள் கலர்ல பின்னணும்னு நினைச்சாலும் சிங்கிள் கலர்லயும் பின்னலாம். இது 1 ரோல் கூடன்றதுனால 2 வயர் கைப்பிடி வச்சாலே போதும். நான் வந்து 3 வயர் கைப்பிடி வந்து வீடியோல காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் 3 வயர் கைப்பிடி நான் பின்னிருக்கேன். 3 வயர் கைப்பிடியும் பார்க்க நல்லா தான் இருக்கு. இந்த கூடைக்கு ரொம்ப ரொம்ப பெரிய கைப்பிடி மாதிரி தெரியல. 2 வயர் கைப்பிடி ரொம்ப சின்னதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கைப்பிடி இந்த கூடைக்கு கரெக்டான கைப்பிடியா இருக்கு. எப்படி இதை விட இன்னும் கொஞ்சம் ஒல்லியா வரும். இப்ப நம்ம பின்னி முடிச்சாச்சு. நம்ம பார்த்துக்கணும். இப்ப அடையாள வயர் நம்ம எங்க கோர்த்து வச்சிருந்தோமோ அந்த இடத்துல இந்த வயரை நம்ம சொருக போறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம போட்டிருந்த கைப்பிடியும் இந்த கைப்பிடியும் சமமான அளவுல இருக்கான்றத பார்த்துக்கணும். கொஞ்சம் கைப்பிடி பெருசா இருந்தா இந்த மாதிரி நம்ம பின்னினதை கொஞ்சம் பிரிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு நாட்ல இந்த 3 வயரை ஒரு பக்கத்து நாட்லையும் அடுத்த 3 வயரை இன்னொரு பக்க நாட்லையும் கொடுத்து இந்த மாதிரி கொடுத்துருங்க. இப்போ எல்லா வயரையும் சேர்த்து முடிச்சு போடணும். இந்த மாதிரி 2 முடிச்சு போடணும். இப்படி இது ஒன்று போட்டாச்சு. இன்னொரு நாட் ஒன்று இதே மாதிரி போடணும். இதே மாதிரி போட்டுட்டு கூட ஃபினிஷிங்கில் எப்படி அடுத்தடுத்த நாட்டில் நம்ம வயரை வந்து கோர்த்து விட்டோமோ அதே மாதிரி கோர்த்து விட்டுட்டு எக்ஸஸாக இருக்க வயரை கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளோட கூட நீட்டாக க்யூட்டாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு.
இந்த கைப்பிடியை நீங்களும் பின்னி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் இணையத்தின் தமிழ் நண்பனோடு. நன்றி, வணக்கம்.